ஓம் சாந்தி. சங்கம யுகத்தில் பாப் தாதா நமக்கு முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுடைய துக்கத்தை போக்கி சுகத்தினை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பினை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இங்கிருந்துதான் முழு உலகத்திற்கும் வைப்ரேஷன்ஸ் சென்று கொண்டிருக்கிறது. அனைவருமே உலகத்தில் வைப்ரேஷனை கேட்ச் செய்கிறார்கள். எனவே நாம் இந்த மிகப்பெரிய காரியத்தை செய்வதற்காக 5 சுரூபத்தினுடைய பயிற்சியை செய்வோம். வாருங்கள்.
நான் சுராஜ்ய அதிகாரி. நான் நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய ஓர் மணி. நான் நெற்றி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். இப்பொழுது தன்னுடைய அந்த சுரூபத்தினை மனதினால் விசுவலைஸ் செய்யுங்கள். நான் ஆத்மா, மிகவும் தேஜோமயமான ஆத்மா. நான் மாஸ்டர் ஞான சூரியன். நான் ஆத்மா, ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருக்கின்றேன். நான் புருவ மத்தி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நான் மனம், புத்தி, சம்ஸ்காரத்தின் அதிகாரி ஆத்மா. நான் இந்த தேகத்துடைய எஜமானன். நான் கர்மேந்திரியங்களின் ராஜா. நான் ஆத்மா, அநேக ஜென்மங்களாக பலவிதமான சரீரங்களை எடுத்திருக்கின்றேன். அதை விடவும் செய்திருக்கின்றேன். நான்
அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கக்கூடிய ஓர் சைத்தன்ய ஆத்மா சிறிது நேரம் ஆத்ம ஜோதியை ஃபீல் செய்யுங்கள். இந்த சரீரம் மறைந்து விட்டது. இப்பொழுது எஞ்சி இருப்பது நான் ஆத்மா நிராகாரியாக இருக்கின்றேன். என்னிடம் இருந்து வெளிப்படக்கூடிய கிரணங்கள் நாலாபுறத்திலும் வெகு தூரம் சென்று கொண்டே இருக்கிறது. இப்பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த ஒளி மண்டலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா இங்கிருந்து என்னுடைய இருப்பிடத்திற்கு பரந்தாம வீட்டை நோக்கி போய்கொண்டே இருக்கின்றேன். Sweet silence home. அமைதியான என்னுடைய வீட்டில் எனது சித்தமும் சாந்தியாக உள்ளது. சம்பூர்ணமான சாந்தியின் சக்தி எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. மேலே ஞான சூரியனாகிய பாபா மிக பிரகாசமாக
காட்சி தருகின்றார். அவருடைய சம்பூர்ணமான சக்திகள் ஆத்மாவாகிய எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கிறது. நான் ஆத்மா சம்பூர்ண தூய்மையான ஆத்மா. இங்கிருந்து நான் ஆத்மா உலக நாடக சக்கரத்தில் சதோ பிரதானமான பொன்னான சத்திய கண்டத்திற்கு கீழே இறங்குகின்றேன். நான் ஆத்மா தேவதா ஸ்வரூபத்தில் ஸ்வர்க்கத்தில் சதோ பிரதானமான ஷரீரத்தில் அமர்ந்திருக்கின்றேன். என்னைச் சுற்றிலும் ஸ்வர்க்கத்தில் அற்புதமான காட்சிகள் மிக அழகாக தென்படுகிறது. மிக அழகான பொன்னான மாளிகைகள் நாலாபுறங்களிலும் இருக்கின்றன. இயற்கையினுடைய மிக அழகான காட்சிகள் அல்லாஹ்வுடைய தோட்டம் உண்மையான வைகுண்டத்தில்
நான் என்னுடைய தெய்வீக ஸ்வரூபத்தில் விஸ்வராஜ்ய அதிகாரியாக அமர்ந்திருக்கின்றேன். நான் சர்வகுண சம்பன்னமாக பதினாறு கலைகளிலும் சம்பூர்ணமாக சம்பூர்ண நிர்விகாரியாக ராஜ்ய சிம்மாசனத்தில் விஸ்வ மகாராஜாவாக அமர்ந்திருக்கின்றேன். இங்குள்ள பட்சிகள் மிக அழகாக இனிமையாக மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கிறது. அழகான புஷ்பக விமானங்கள் பல வடிவங்களில் காட்சி தருகிறது. சம்பூர்ண இயற்கை சுகத்தினை கொடுக்கின்றது. ராஜ்யத்தில் அனைவருமே சுகம், சாந்தி, மகிழ்ச்சியோடு சகல செல்வங்களோடு ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அனைவருமே ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். நான் ஆத்மா. தெய்வீக ஸ்வரூபத்திலிருந்து இப்பொழுது பூஜ்ய ஸ்வரூபத்தினை அனுபவம் செய்கின்றேன். நான் அஷ்டபுஜங்களோடு கூடிய துர்காவாக இருக்கின்றேன். நான் விக்கினங்களை அழிக்கக்கூடிய விக்கின விநாயகன் என்ற சுரூபத்தினை தனக்குள் எமர்ஜ் செய்யுங்கள். ஆலயத்தில் நான் மூர்த்தியாக அமர்ந்திருக்கிறேன். என் எதிரில் எண்ணற்ற பக்தர்கள் தரிசனம் செய்து கொண்டுள்ளனர். குணங்களை மகிமை பாடுகின்றனர். எனது நெற்றியிலிருந்து சக்திகள் வெளிப்பட்டு அனைவரையும் சென்றடைகின்றது. பக்தர்களுடைய மன ஆசைகளை பூர்த்தி செய்கின்றேன்.
நான் ஆத்மா இப்பொழுது எனது பிராமண சுரூபத்தில் தாரணை செய்கின்றேன். நான் ஈஸ்வரிய சக்திகளில் சம்பன்னமான ஆத்மா. நான் பரம பவித்திரமான ஆத்மா. நான் டபுள் லைட் ஃபரிஸ்தா. அங்கத்திலிருந்து லைட் வெளிப்பட்டு நாலாபுறங்களிலும் பரவிச் செல்கின்றது. நான் ஆத்மா இப்பொழுது அனைத்து விதமான கவர்ச்சிகளில் இருந்தெல்லாம் விடுபட்ட நிலையில் இருக்கின்றேன். நான் பந்தனங்களில் இருந்து விடுபட்ட நிலையில் மிக லேசாக உணர்கின்றேன். நான் பரமாத்மாவுடைய செய்தியை
நான் ஃபரிஸ்தா குளோபின் மீது அமர்ந்திருக்கின்றேன். என்னிடம் இருந்து சக்திகள் அனைவர் மீதும் போய்க்கொண்டே இருக்கின்றது. பரந்தாமத்தில் தூய்மையின் கடலாகிய சிவபாபா மகாஜோதி சர்வசக்திவான் அமர்ந்திருக்கிறார். தனது புத்தியை மகாஜோதியின் சொரூபத்தில் நிலைநிறுத்துங்கள். அன்பான தந்தையிடம் இருந்து தூய்மையின் கிரணங்கள் சக்தியின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த சக்திகளை எனக்குள்ளே கிரகித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இயற்கையின் தலைவன். பாபாவுடைய
தூய்மையான கிரணங்கள் என் மீது விழுந்து நாலாபுறங்களிலும் பரவிக்கொண்டே இருக்கிறது. சம்பூர்ண இயற்கையும் இந்த சக்திகளை தனக்குள் கிரகித்துக் கொண்டிருக்கிறது. நான் ஃபரிஸ்தா நான் மாஸ்டர் சர்வசக்திவான். நான் மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகம் தரக்கூடிய ஆத்மா. நான் அனைவருக்கும் பூர்வஜ் ஆத்மா. பரந்தாமத்தில் சர்வசக்திவானுடைய எல்லையற்ற சக்திகள் பிரம்மலோகத்தில் சூழ்ந்திருக்கிறது. பாபாவுடைய அனைத்து சக்திகளும் ஃபவுண்டன் ரூபத்தில் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. அனைத்து சக்திகளும்
எனக்குள் விழுந்து நாலா பக்கத்திலும் பரவிக்கொண்டிருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களுடைய துக்கமெல்லாம் விலகிச் செல்கிறது. அனைவரும் பயமற்ற தன்மையை அனுபவம் செய்கிறார்கள். நான் ஃபரிஸ்தா, சூக்ஷ்ம லோகத்தை சென்றடைகின்றேன். எதிரில் பாப் தாதா தன்னுடைய பிரகாச ஸ்வரூபத்தில் எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாபா எனக்கு நான் யார் என்ற நினைவை ஏற்படுத்துகின்றார். குழந்தாய், இந்த உலகத்தில் நீ ஒரு மகான் ஆத்மா. அனைவருடைய துக்கத்தை போக்கக்கூடிய ஆத்மா. இந்த உலகத்தின் வெளிகளாக இருக்கின்றாய். உன்னுடைய ஜென்மம் மகான் காரியம் செய்வதற்காக கிடைத்திருக்கிறது. பாப் தாதாவுடைய சம்பூர்ணமான சக்திகள் எனக்குள்
நிறைந்து கொண்டிருக்கிறது. நான் ஆத்மா மீண்டும் இந்த ஷரீரத்தில் வருகின்றேன். என் எதிரில் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அனைவருக்கும் பார்வையினால் சுகத்தை, சாந்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அனைவருக்கும் பரமாத்ம தந்தையினுடைய பிராப்திகள் கிடைக்கட்டும். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி.